சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. கும்ப ராசியில் அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரம் 4 பாதமும், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதமும், 3 நட்சத்திரங்களின் 9 பாதங்களை கொண்டது கும்பராசி. காலபுருஷனுக்கு 11வது வீடு, லாபஸ்தானம். விசுவாவசு ஆண்டு கும்பராசி என்பவர்களுக்கு ஆதாயத்தை விட விரயம் கூடுதலாக இருக்கிறது. கும்பராசிக்கு இதுவரை 2, 8ஆம் வீட்டில் இருந்த ராகு கேது விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு ராகுவும் 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கு கேதுவும் பெயர்ச்சி ஆகிறார்கள். ஜென்ம ராசியில் ராகு, 7ஆம் வீட்டில் கேது. கோச்சாரத்திலே 7ஆம் வீட்டில் கேது வருவது கேதுவுக்கு உகந்த இடமாகும். 7ஆம் வீட்டிற்கு கேது வரும்போது நண்பர்கள், மாம மச்சான்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் கும்பராசி என்பர்கள் நன்றாக முன்னேற்றம் அடையலாம். செய்யும் தொழில், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி, பிஸ்னஸ், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்திலும் நன்கு வளர்ச்சி முன்னேற்றம் அடையலாம். 7வது வீட்டிலே ஞானக்காரகன் கேது வரும்போது திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் அப்போது சண்டை சச்சரவு பிரச்சனைலாம் வரும். வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7வது வீட்டிலே கேது வரும்போது ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். நிறைய கோயிலுக்கு போய்டலாம், கல்யாண மண்டபம் கட்டலாம், வீடு கட்டலாம். 7ஆம் வீட்டில் கேது வரும்போது வசதி வாய்ப்புகள் உயரும். கூட்டாக சேர்ந்து கூட்டு முயற்சியில் புதிய தொழில் தொடங்கலாம். 7வது வீட்டிலே கேது வரும்போது வெளிநாடு முயற்சிகள் தடை ஏற்படும். காதல், திருமணம் ஏராளமாக நடக்கும். 7வது வீட்டிலே கேது வரும்போது கள்ளக்காதல் தொடர்பும் ஏற்படும். அதில் கவனமாக இருக்கணும். ஜென்ம ராசியிலே ராகு வருவது ராகுவுக்கு உகந்த இடம் கிடையாது. கும்பராசியில் ராகு வரும்போது ஜென்ம சனியும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியே நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு இந்த கால நேரத்தில் முன்னேற்றம் இருக்காது. கூடுதலாக நீங்கள் மருத்துவம் பார்க்கணும். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பிரம்மாண்டமான ஆசைகளை ஏற்படுத்துவார். பணத்தை விரயம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். சூது, கெட்ட வழியில் பண விரயம் ஆகும். ஏதோ ஒரு வழியில் ஒன்று மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லைன்னா பேராசையின் வழியில் விரய செலவுகளை காட்டும். பொது சேவை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படும். மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை குறையும். ஜென்ம ராசியில் ராகு வரும்போது எதிரிகள், பகையாளி தொல்லை அதிகரிக்கும். எதை செஞ்சாலும் ஏற்றோட்டாலும் கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க. புதுசாக வரக்கூடிய நண்பர்களை நம்பி நீங்கள் மோசம் போகக்கூடிய நிலை கும்பராசி என்பதற்கு ஏற்படும். புதிய நண்பர்கள் ஐடியாவை கேட்டு எதையும் செயல்படுத்தாதீர்கள். விசுவாவசு ஆண்டு மாசி மாதம் 22ஆம் தேதி வரை ஜென்ம ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7 நாட்டு சனியில் ஜென்ம சனி. கோச்சாரத்திலே ஜென்ம ராசியில் சனி பகவான் வரும்போது பெரும்பாலும் கும்பராசி நண்பர்கள் கடந்த 4 வருஷமாக ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள். ஜென்ம சனி காலகட்டத்தில்
வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். நாம் நல்லது சொன்னாலும் மற்றவர்கள் கெட்டதாக புரிந்து கொள்வார்கள். யாருக்கும் ஐடியா அறிவுரை சொல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உதவியே செய்தாலும் உங்களுக்கு உபத்திரம்தான் வரும். யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடக்கூடாது. யாருக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு ஜாமீன் போட்டாலும் சரி, அல்லது கடன் வாங்கிறதுக்கு சாட்சி கையெழுத்து போட்டாலும் சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகம் இல்லை. யாருக்காவது பணம் காசு கடனாக கொடுத்தாலும் சரி, கைமாத்தா கொடுத்தாலும் சரி, இந்த கால நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு வராது. ஜென்ம ராசியிலே சனி பகவான் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வயிறு சார்ந்த பிரச்சனை, கட்டி கொப்பளம், உடலில் தெரியாத நோய் சின்னதாக இருந்தாலும் சரி, உடனே நீங்கள் மருத்துவம் பார்த்து கொள்ள வேண்டும். அசால்ட்டாக விட்டிங்கன்னா பேர் ஆபத்தை ஏற்படுத்தும். கை கால் மூட்டு எலும்பு வலி, முதுகு வலி, உடலில் வலி வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். பகையாளி எதிரிகள் செய்வன வைக்கிறது உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுப்பதாக இருக்கும். நீங்கள் பரிகாரம் பண்ணுறேன், செய்வன எடுக்கிறேன் அப்படின்னு மாய மந்திரங்களை நாடாமல் இருப்பது நல்லது. ஜென்ம ராசியிலே 2 பாவிகள் அமரும்போது கும்பராசி என்பர்கள் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாசி மாதம் 22ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிக்கு 2வது வீட்டிற்கு வருகிறார். காலபுருஷனுக்கு 12வது வீடு, அது நீர் ராசி. நீர்நிலைகளில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். கிணறு, ஏரி, குளம், கொட்டை, ஆறு, நதி, கடலில் செல்லும்போது சுற்றுலா போனாலும் மாசி மாதம் 22க்கு பிறகு தண்ணீரில் ஒரு சிலருக்கு கண்டம் ஏற்படும். அப்போ நீர்நிலைகளில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குஸ்தானத்திலே குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசக்கூடாது. பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியாது. குடும்பத்தில் சுப விரய செலவுகள் வந்துக்கிட்டே இருக்கும். திருமணம், வீடு கட்டுவது, வேலைக்கு முயற்சி செய்வது, வேலைக்கு பணம் கட்டுறது, இந்த மாதிரி குடும்பத்தில் செலவுகள் கூடுதலாக வரும். வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம், நண்பர்களிடம், உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கும். 2வது வீட்டிலே சனி வரும்போது பணப்பிரச்சனை நீங்கும். கடும் உழைப்பால் எப்பாடுபட்டாவது பணம் சம்பாதித்து கடனை மெல்ல மெல்ல குறைத்து விடுவீர்கள். குடும்ப கஷ்டத்தை மெல்ல மெல்ல தீர்த்து விடுவீர்கள். 2வது வீட்டிலே சனி வரும்போது குடும்ப தேவைகள் அப்படியே மந்தமாக பொறுமையாக தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நிறைவேறும். உங்களுடைய அர்ஜென்ட் அவசரத்துக்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் அமரும்போது உடனே நிறைவேற்ற மாட்டார். அதனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது. விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரை கும்பராசிக்கு 4ஆம் இடமான ராசி கேந்திரத்திலே சுகஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்திலே குருவுக்கு 4ஆம் இடம் உகந்த இடம் கிடையாது. 4வது வீட்டிலே குரு இருக்கும்போது வட்டிக்கு பணம் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காண முடியாது. உடல் எப்போதும் சோம்பலாகவே இருக்கும். சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும். 4வது வீட்டிலே குரு பகவான் இருக்கும்போது செய்கின்ற வேலை தொழில், விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை எல்லா தொழிலும் எதிர்பார்த்த மாதிரி வருமானம் அதிகமாக வராது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். திருமண ஏற்பாடு 4ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது தடங்களை ஏற்படும். நண்பர்களால் வீண் பகை
ஏற்பட வாய்ப்புண்டு. பூரிய சொத்து ஒரு பாதி விற்றுட்டு கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அல்லது பூரிய சொத்து ஒரு பாதி விற்றுட்டு வேறு இடத்துல போய் வெளியில் போய் நிலம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இடம் மாற்றங்களும் 4ஆம் வீட்டிலே குருபகவான் வந்திருக்கும் போது ஏற்படுத்துவார். சித்திரை மாதம் 28ஆம் தேதி குருபகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கோச்சாரத்திலே குருபகவான் 5ஆம் இடம் வருவது குருவுக்கு உகந்த இடம். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் இருக்கும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அண்ணன் தம்பி பங்காளிகளுக்குள் பாகம் பிரித்து கொள்ளலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும். மூத்த குழந்தைக்கு, குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியாளாக இருந்தாலும் சரி, உங்கள் மூத்த பிள்ளைக்கு இரத்தம் சார்ந்த உடல் உள் உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை மூத்த பிள்ளைக்கு ஏற்படும். குருபகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்வார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை கும்பராசியின் மேல் விழும். சனி ராகு மேல் குரு பார்வை விழும்போது குழப்பம் இல்லாமல் நீங்கள் உங்கள் பொறுப்பு உணர்ந்து செயல்பட வேண்டும். இது பார்த்திங்கன்னா உங்கள் பொறுப்பு உணரக்கூடிய காலநேரமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பொறுப்பை தட்டி விட்டு நீங்கள் போக முடியாது. மனைவி, பிள்ளை, பெற்றோர்கள் எல்லோருடைய முன்னேற்றத்திலும் நீங்கள் கவனம் எடுத்து பார்த்து கொள்வீர்கள். குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழும். உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும். வெற்றி ஸ்தானத்திலே குருபகவான் பார்வை விழும்போது செல்கின்ற காரியங்கள், எடுக்கின்ற முயற்சிகள் கும்பராசிக்கு வெற்றி உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழும்போது பாக்கியம் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், பணம் சேமிப்பது, தங்கம் எடுப்பது, நிலம் சொத்து வாங்குவது, வீடு கட்டுவது, நல்ல வேலையில் போய் சேருவது, புதிய தொழில் தொடங்கி அதிக பணம் சம்பாதிப்பது, இந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பும் 5ஆவது வீட்டிலே குரு அமரும்போது கும்பராசி என்பதற்கு ஏற்படும். விசுவாவசு ஆண்டு கும்பராசி அன்பர்கள் குரு பெயர்ச்சியின் மூலம் கோடி குற்றங்கள், கோடி தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி செய்து விடலாம். உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைபாகோட போயிடும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.